வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட பழுது பார்க்க இயலாத வீடுகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியான நிலையில் அரசாணை வெளியீடு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளின் கவனம், நினைவாற்றல், கற்றல் திறனை மேம்படுத்துகிறது. தொலைநோக்குடன் பயனளிக்கக்கூடிய திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக, திமுக இடையே காரசார விவாதம். தைரியம் இருந்தால் நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? முதலமைச்சரின் கீழ் உள்ள காவல்துறை கொலை மற்றும் கொள்ளை நிகழ்வுகளை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சாடல். ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளி யார் என்றாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றாலும் நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மத்திய அரசை விமர்சித்து வாசகங்கள் எழுதப்பட்ட டி ஷர்ட்களை அணிந்து வந்த விவகாரம். திமுக எம்பிக்கள் 10 பேரை சஸ்பெண்ட் செய்வது குறித்து இன்று காலை முடிவு செய்யப்படும் என மாநிலங்களவை செயலகம் தகவல். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல். முதலில் என்னை திமுகவின் பி டீம் என்றார்கள், தற்போது விஜயை பி டீம் என்கிறார்கள். அண்ணாமலை கருத்துக்கு தான் பதில் சொல்ல வேண்டியதில்லை என சீமான் பேட்டி. அதெல்லாம் திமுக பி டீம் சொல்லியிருக்காரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதான் மறைமுகமா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு சொல்லி விமர்சனம் வைக்காது. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? நீங்களும் பி டீம், அவங்களும் பி டீம். நீங்க தம்பி, இது எதை தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளா பிஜேபின்னு பி டீமு. நான் ஏன் பி டீமா இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் திமுக, அதனால நான் பி டீமா இருந்தேன். ஏ டீம் திமுகவா இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்றதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீம்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம். எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதா? தமிழ்நாட்டில் பெரியார் திராவிடம் குறித்து தான் மட்டும் அல்ல, யார் பேசினாலும் எடுபடாது. ஆளும் அரசின் லஞ்சம் ஊழலுக்கு ஆதரவாக பேசினால் ஆதரவு கிடைக்கும் என சீமான் விளாசல். அமலாக்கத்துறை பாஜகவோடு கூட்டு வைத்து குற்றங்களுக்கு துணை போவது நாட்டுக்கு நல்லதல்ல. முதுகெலும்பில்லாத கோழைகள் பாஜகவிற்கு அடிபணியலாம். திராவிட மாடல் அரசை அசைத்து பார்க்க முடியாது என அமைச்சர் ரகுபதி காட்டம். தமிழகத்தில் பல பள்ளி கட்டிடங்கள் இடிந்துவிடும் நிலையில் இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு.
பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திராவிட மாடல் அரசுக்கு சமூக நீதியில் எந்த அக்கறையும் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. தமிழக அரசு சார்பில் சென்னையில் நாளை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம். பிற மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்னை வருகை. தமிழ்நாடு காவல்துறையில் 3 ஐஜிக்களை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. சென்னை வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் ஆணையராக பர்வேஷ்குமார் நியமனம். பூவிருந்தவள்ளி முதல் முள்ளாத்தோட்டம் வரை ஓட்டுநரில்லா தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. மின்சார கம்பிகளில் சேதம் ஏற்பட்டதால் சோதனை ஓட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இயக்கம். தமிழகத்தில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியீடு. இன்று முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய மாநில தகுதி தேர்வு விடைகளில் குளறுபடி எதிரொலி. முன்னதாக வெளியிடப்பட்ட விடை குறிப்புகளை திரும்பப் பெறுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. சிறந்த பல்கலைக்கழகம் கல்லூரி என உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான NIRF தரவரிசை பட்டியல். நடப்பாண்டு பட்டியலை வெளியிட இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மனைவி ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் செய்வதாக கூறி கணவன் விவாகரத்து மனு. பெண்கள் சுய இன்பம் செய்வதை குற்றமாக கருத இயலாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கடந்த 2014ஆம் ஆண்டு 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 4 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மேட்டுப்பாளையத்தில் SDPI கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது. முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். SDPI மாவட்ட பொதுச்செயலாளரோட வீட்டில் எதையும் எடுக்கல. அவர்கள் சோதனை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டாங்க. வாஹிது அவருடைய வீட்டில் மட்டும் சோதனை செஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டில் எதுவும் எடுக்கல. அவருடைய செல்போனை வாங்கிட்டு அவரை கைது செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அது பொய் வழக்கில் தான் கைது செஞ்சிருக்கிறாங்க. சட்டவிரோத பண பரிமாற்றம்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அதான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே இடியினுடைய எல்லா செயல்பாடுகளுமே இதுவரை உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்குது. இடியை பொறுத்தளவுக்கு அது இதுவரைக்கும் மக்களை அல்லது யார் எதிர்குரல் தெரிவிக்கிறார்களோ அவர்களை ஒடுக்குவதற்காக மட்டும்தான் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு இடியை பயன்படுத்தி இருக்கின்றது. இடி கைது செய்யக்கூடிய யாருக்குமே இது வரைக்கும் நல்ல இது வழக்குகளை தண்டனை வாங்கி கொடுத்ததில்லை. அதை உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்குது. ஏன்னா 5000 வழக்குகளை பதிவு செய்து கிட்டத்தட்ட பல்வேறு நபர்களை கைது செய்தும் கூட வெறும் 40 பேருக்கு மட்டும் என்ன பண்ணிருக்குது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அரசு பேருந்தில் உடைந்து தொங்கும் அவசர கால கதவு. ஆபத்தை உணராமல் கயிற்றை கட்டி இயக்கப்படும் அவலம். கன்னியாகுமரி அருகே டாஸ்மாகில் இருந்து காலாவதியான தண்ணீர் பாட்டில்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு பட்டா கேட்ட குடும்பத்தினர். வரி கட்ட உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்பை அகற்றவும் ஆணை. ஊர்க்காரங்களுக்கு வீட்டுக்கு தான் பட்டா கொடுக்கும், யாரும் நிலத்துக்கு பட்டா கொடுக்கலாம். நீங்க செடி வச்சிருக்கீங்கன்னா உங்க லேண்டுக்கு தரலாம். அதெல்லாம் எடுத்து தெரியாது. எங்கள் படகில் ஏறிதான் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இலங்கை சிறையில் 50 நாட்கள் இருந்து விடுதலையாகி ஊர் திரும்பிய மீனவர்கள் குற்றச்சாட்டு. 2 நேவி வந்தாங்க. 2 நேவி வந்ததுமே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் வெளியில் எதுவுமே பண்ண முடியல. வந்ததுமே டக்கு டக்கு டக்குன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. சுடவும் நாங்கள் ஆளுங்க சேஃபாக இருக்க தான் பார்ப்போம், ஒன்றுமே பண்ண முடியல. சுட்டதுமே நாங்கள் விட்டுட்டோம். டிரைவர் மட்டும் உள்ளே இருந்தாப்புல. உள்ளே இருந்ததும் நேவி வந்து போட்டில் ஏறிட்டாங்க. 2 நேவி ரெண்டு ஆள் ஏறிட்டாங்க. நேவிலேருந்து 2 நேவிலேருந்து 2 பேர் ஆள் ஏறினாங்க. ஒரு ஆள் கன்னோட ஏறினார், ஒரு ஆள் சும்மா வாக்கி டாக்கி எல்லாம் எடுத்துகிட்டு ஏறினார். அவர் தான் தமிழ் காலில் சுட்டார். ஏறினோன்னே காலில் சுட்டாங்க. சுட்டு எங்களுக்கு அடி ஒரு 2.5 மணி நேரம் அடித்தாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அறைகள் பெற வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கு இடையே மோதல். தமிழ்நாடு கர்நாடகா பக்தர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கடந்த 3 ஆண்டுகளில் பிரதமர் மோடி மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் செலவு 258 கோடி ரூபாய். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பிய கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கெரிட்டா தகவல். இந்தியாவிற்கு என தனி பிரவுசர் உருவாக்க மத்திய அரசு திட்டம். பயனாளர்களின் தரவு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ராஜஸ்தானில் 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களை தனியார் பயிற்சி மையங்களில் சேர்க்கக்கூடாது என்ற விதி மசோதாவின் இறுதி வடிவில் நீக்கப்பட்டதால் சர்ச்சை. மசோதா மீது இன்று சட்டமன்றத்தில் விவாதம். மார்பகத்தை பிடிப்பதோ ஆடையை பிடித்து கிழிப்பதோ பாலியல் வன்கொடுமை முயற்சி அல்ல. போக்சோ வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவால் சர்ச்சை. மத்திய அரசுக்கு எதிராக எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவனம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஆன்லைனில் சுதந்திரமான கருத்து பரிமாற்றத்தை மட்டுப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்ததை தவறு என உணர்ந்தேன். தெலுங்கானாவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வீடியோ வெளியிட்டு விளக்கம். నెలలోనే అది తప్పని నాకు అర్థమైంది. వాళ్ళు మళ్ళీ 2017లో దాన్ని ఎక్స్టెండ్ చేస్తానంటే లేదండి ఇది తప్పు తెలియక చేసేసాను, బట్ చేసేసాను కాబట్టి అగ్రిమెంట్ మీరు దాన్ని రిలీజ్ చేసి తీరాలి, బట్ 2017 నుంచి మీరు వాడకూడదు, నేను రాను అని చెప్పేసి దాని తర్వాత வடக்கு சிக்கிமில் சாலையோரத்தில் கிடந்த குப்பைகளை அகற்றிய வெளிநாட்டு பயணிகள். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ.
ஒடிசாவில் அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக இன்று முதல் பள்ளி வேலை நேரத்தில் மாற்றம். 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு காலை 6:30 மணி முதல் 10:30 மணி வரை வகுப்புகள் நடக்கும் என அறிவிப்பு. பெங்களூருவில் இன்டர்வியூவின் போது விமானத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருந்ததால் ரிஜெக்ட் செய்யப்பட்டதாக இளைஞர் வேதனை. இளைஞரின் உடல் மொழியும் கவனமின்மையும் தான் காரணம் என நேர்காணல் செய்த மேலாளர் தகவல். உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் தொடர்ந்து 8வது ஆண்டாக பின்லாந்து முதலிடம். இந்தியா 118 இடத்தில் உள்ளதாக ஆக்ஸ்போர்ட் நடத்திய ஆய்வில் தகவல். ட்ரம்ப் முன்மொழிந்த நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை ஏற்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதி. அமெரிக்காவுடன் இணைந்து இந்த ஆண்டே நீடித்த அமைதியை அடையும் முடியும் எனவும் நம்பிக்கை. மறுசீரமைப்பு செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக அமேசான் நிறுவனம் சுமார் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல். ஆண்டுதோறும் 210 கோடி முதல் 360 கோடி வரை சேமிக்க உதவும் என எதிர்பார்ப்பு. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் நலமான பிறகு வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்படுவார்கள். தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். விண்வெளியில் இருப்பது போன்று ஜீரோ கிராவிட்டி வடிவமைப்பு விமானத்தில் அந்தரத்தில் பறந்த சிறுவன். வானியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் உதவியால் அந்தரத்தில் பறந்து சிறுவன் கின்னஸ் சாதனை. IPL போட்டிகளில் பவுலர்கள் மெதுவாக பந்து வீசுவதால் கேப்டன்களுக்கு விளையாட தடை விதிக்கப்படும் விதியை நீக்க உள்ளதாக தகவல். அதற்கு பதிலாக புள்ளி பட்டியலில் உள்ள புள்ளிகளை குறைக்க முடிவு. IPL போட்டிகளின் போது எச்சில் தடவ விதிக்கப்பட்ட தடை நீக்கம். கொரோனா காலத்தில் விதிக்கப்பட்ட தடையை நடப்பு தொடரில் நீக்கியது BCCI. நடப்பாண்டு IPL போட்டிகளின் 2வது இன்னிங்ஸில் 2 பந்துகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தகவல். 11வது ஓவரின் தொடக்கத்தில் பனியின் தாக்கத்தை பொறுத்து நடுவர் முடிவெடுப்பார் என அறிவிப்பு. நடப்பு IPL போட்டியின் 3வது லீக் போட்டியில் விளையாடுவதற்காக சென்னை வந்தடைந்த மும்பை அணி வீரர்கள். விமான நிலையத்தில் வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. விராட் கோலியின் ஷூவை அணிந்து சென்று சதம் அடித்தேன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் செஞ்சுரி அடித்தது குறித்து மனம் திறந்த நிதிஷ்குமார் ரெட்டி. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் முதல் சுற்றில் இந்திய வீரர் பிரியான்ஷு ரஜாவத் வெற்றி. சுவிட்சர்லாந்து வீரர் டோபியாஸ் கொன்சியை வீழ்த்தி அசத்தல். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடிகர் சிரஞ்சீவிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றது மிகுந்த உற்சாகம் அளிப்பதாக சிரஞ்சீவி பெருமிதம். பயணிகளிடம் ஏர் இந்தியா நிறுவனம் அலட்சியமாக நடந்து கொள்வதாக நேதாஜி படத்தின் ஹீரோயின் லிசா ரே ஆவேசம். உடல்நலம் குன்றியதால் ரத்து செய்யப்பட்ட தனது தந்தையின் விமான டிக்கெட்களை பணத்தை திருப்பித் தராததால் கொந்தளிப்பு. அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் தனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன். திரைப்பட இயக்குநர் கோபி நயினார் அறிவிப்பு.
விஜய் ஜெனிலியா நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற சச்சின் திரைப்படத்தின் ரீ-ரிலீஸ் தேதி அப்டேட். இன்று காலை 10:18 மணிக்கு வெளியாகும் என அறிவிப்பு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ திரைப்படத்தின் கனிமா பாடல் இன்று 5 மணிக்கு வெளியீடு. ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. அதர்வா நடிக்கும் இதயம் முரளி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்று வெளியீடு. ப்ரோமோவை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. நடிகை தமன்னாவின் ரீசன்ட் கிளிக்ஸ். முகத்தில் புன்னகை தழும்ப மாடல் உடையில் கியூட் போஸ்.